ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மாவும் குழந்தையும் பேசுகிற கன்வர்சேஷன் வந்து நம்ம பார்ட் 2 பார்ப்போம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்ப்போம். மாயிங்னா அம்மா, அவுர் அண்டு, பச்சோங் அப்படின்னா குழந்தைகள், பாத்சீத் அப்படின்னா உரையாடல். மாயிங் அவுர் பச்சோங் பாத்சீத் பாகம் 2 பார்க்கலாமா? கன்வர்சேஷன் பிட்வீன் மதர் அண்ட் சைல்டு பார்க்கலாமா? ஏன் அழுகிறாய்? கியோம் தும் ரோ ரஹே ஹோ அப்படின்னா ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்குறேன். ஒன்றுமில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொச்சு நஹிங் மாயிங் அப்படிங்கிறேன். எப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கைசே படாயே ஹுயே அப்படின்னா எப்படி அடிபட்டது? கியா தும் ஹிர்கயா அப்படின்னா கீழே விழுந்தாயா அப்படின்னு கேட்குறாங்க. கியா தும் ஹிர்கயா அப்படின்னா கீழே விழுந்தாயா. அப்போ கயி அப்படின்னா கேளை சொல்லும்போது கயி, கிர்கயி அப்படின்னா விழுந்தாயா அப்படின்னு. யாராவது அடித்தார்களா அப்படின்னா கியா கிசினே இசே மாறா அப்படின்னா மாறானா அடிக்கிறது, மாறினா. இப்போ மாறா அப்படின்னா அடித்தார்களா அப்படின்னா இந்த கேள்வியாக கேட்கும்போது ஃபஸ்ட்டு கியா சேர்க்கணும். கியா கிசினே இசே மாறா. அந்த கியாவை கடைசியில் முடிக்கும் போதும் கியான்னு போடலாம், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதும் கியா போடலாம். கிசினே இசே மாறா கியா அப்படின்னு கேட்கலாம். கியா கிசினே கிசோ மாறா அப்படின்னு கேட்கலாம். இப்போ கீழே விழுந்து விட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா கீழே விழுந்துட்டேன்னு இல்லைம்மானா நஹிங் மாயிங் அப்படின்னு. இப்போ நஹிங் மாயிங் இல்லைம்மா கீழே விழுந்துட்டேன் அப்படின்றது. மை நீச்சே கிர்கயா அப்படின்னா நான் கீழே விழுந்து விட்டேம்மா. ரொம்ப அடிபட்டு விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பகுத் பிடாயி ஹுயி கைக்கியா கீழே விழுந்துட்டேன்னு சொன்னதுக்கு ரொம்ப அடிபட்டு விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பகுத் பிடாயி ஹுயி கைக்கியா அப்படின்னா ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதனால தான் வலிக்குது அப்படின்னா இஸ்லியே தர்த்து ஹோதாகை அப்படின்னா தர்த்துனா வலி. இஸ்லியே தர்த்து ஹோதாகை நம்ம ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். தர்த்துனா வலின்னு, சிறு தர்த்து, அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு வலிக்கும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இஸ்லியே தர்த்து ஹோதாகை அதனால தான் வலிக்குது. கவனமாக விளையாடணும். தியான்சே கேளேங் அப்படின்னா கவனமாக விளையாட வேண்டும் அப்படின்றாங்க. தியான்னா கவனம், கவனமாக விளையாட வேண்டும் அப்படின்னா தியான்சே கேளேங். வா மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னா சலோ அப்படின்னா வா வா வா. மைங் நான் உனக்கு மருந்து போட்டு விடுகிறேன். நம்ம நீளமாக இருக்குது நம்ம எழுதும் போது. வா மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னும் போது சலோ மைங் தவா தேதாகும் அப்படின்னு சொல்லலாம். நான் உனக்குன்னு சொல்ல முடியல. சலோ தவா தேதாகும் வா மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். வா நான் உனக்குன்னும் போது மைங் தும்ஹேங் அப்படின்னு வருது. சலோ தவா தேதாகும் அப்படின்னா வா மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். பேச்சு வழக்கில் எழுதும் போது சலோ மைங் தும்ஹேங் தவா தேதாகும் வா மருந்து போடுறேன். ரொம்ப அடிபட்டுச்சுன்னா வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு. சலோ அஸ்பத்தால் சாவதேகைங் அப்படின்னு இது பேச்சு வழக்கில். வா நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லாமல் வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறது. சலோ அஸ்பதால் சாவதேகைங் அப்படின்னா வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ஜெக்ட் பேரை பார்ப்போன்னு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். சப்ஜெக்ட் பேர் இந்த பாட்னி, சுவாலஜி, சைக்காலஜி இதெல்லாம் இருக்குல்ல, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் அதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறலாம், தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸு எல்லா சப்ஜெக்டோட பேரையும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.